Hello guys, இன்னைக்கு NCERT class in Geography Chapter 1 Book Back Question Answers Long Answers பார்க்க போறோம். Explain the land use pattern in India and why has the land and the forest not increased much since 1960 to 61. So in the question ரெண்டு parts should be answered. The first part of the question is explain the land use pattern in India. Land use pattern அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க லேண்டை நம்ம எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பர்சன்டேஜ் தான் லேண்ட் யூஸ் பேட்டர்ன். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். Land resources in India are primarily divided into agricultural land, அதாவது விவசாய நிலம், forest land, காடுகள், land meant for pasture and grazing, grasslands and wasteland. Wasteland அப்படின்னா அது அந்த லேண்டை நம்மளால ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியும், பட் ஐடலா இருக்கிறது தான் வேஸ்ட்லேண்ட். Wasteland includes rocky, arid and desert areas and land used for other non-agricultural purposes such as housing, roads and industry. ப்ரீவியஸ் பாயிண்ட்ல நம்ம லேண்டை எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதோட பர்சன்டேஜஸ் பத்தி பார்க்க போறோம். According to the recent data, about 54% of the total land area is cultivable or fallow. இப்போ நம்ம கிட்ட 54% விவசாய நிலம் இருக்கு. அதே மாதிரி 22.5% is covered by forest and 3.45% is used for grazing. The rest is wasteland with traces of miscellaneous cultivation. Miscellaneous cultivation அப்படின்னா நமக்கு கணக்கில் வராத ஏதேதோ செடி கொடிகளை எல்லாம் கல்டிவேட் பண்றது தான் மிஸ்செலேனியஸ் கல்டிவேஷன். இப்போ நம்ம கொஸ்டினோட செகண்ட் பார்ட்டை ஃபோக்கஸ் பண்றோம். The land under forest has not increased since 1960 to 61 because the post independence era, அதாவது நம்மளோட இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி the demand for more land to expand agriculture, mainly after Green Revolution and developmental works and infrastructural facilities led to clearance of forest. அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டு விவசாயிகளை கம்பல் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ண வச்சு நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி விற்றாங்க. ஸோ நம்மளோட ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதை அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ண சொன்னாங்க. அதனாலையும் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் விவசாயத்தோட அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனதால நிறைய பேர் விவசாயத்துக்கு பண்ண வந்தாங்க. ஸோ அதனாலையும் லேண்ட் நிறைய அக்ரிகல்ச்சருக்கு வந்துச்சு. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ், அதாவது நம்ம வாழ்றதுக்கான இடங்கள், நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம சிட்டிஸ் டவுன்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணோம். அதனாலையும் ஃபாரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. Industrialization and urbanization also decreased the forest area. Thus, land under forest has increased by only about 4% since 1960 to 61. How have technical and economic development led to more consumption of resources? So, in the question, technical, economic development இப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தோட வித்தியாசம் என்னன்னா, இப்போ டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்னா நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரி இதுலெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ இல்லைன்னா டெவலப்மெண்ட்டோ வந்துச்சுன்னா அது டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். அதே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா இப்போ நம்ம நாட்டில் பாவர்ட்டி குறைஞ்சிருச்சு, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிடுச்சு, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இதை எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கொஸ்டின்ல டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்டால ரிசோர்சஸ் நம்ம அதிகமா கன்சியூம் பண்றோம்னு சொல்றாங்க. இது ட்ரூவா இல்லையான்னு நம்ம சொல்லணும். Technological development provides sophisticated equipment. As a result, production increases, ultimately leading to consumption of more resources. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது அது ரொம்ப பெருசாகவும் ஒரு ரூம் சைஸுக்கு வந்துச்சு. அது எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது, அதே மாதிரி எல்லாராலையும் காசு கொடுத்து வாங்கவும் முடியாது.
ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணணுன்றதுக்காக டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. கம்ப்யூட்டர்ஸோட சைஸை சின்னது பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நம்மளோட எல்லாரோட வீட்லேயும் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளால அதை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடிஞ்சுது. அப்படி பண்ணதால நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொருளோட டிமாண்டும் அதிகமாச்சு. அதனால நிறைய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணாதானே அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆச்சுன்னா ரிசோர்ஸஸும் அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறோம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆல்சோ லீட்ஸ் டு economic டெவலப்மெண்ட். இது எப்படி சாத்தியம்? ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி அங்கங்கே சைன் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுவும் அதோட விலையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக நம்மளோட கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம், அதோட மினிமம் காஸ்ட்டு அப்படின்னு சொன்னதால நிறைய பேர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவோட மக்களும் நிறைய டூர்ஸ் போக ஆரம்பிச்சாங்க, வெளிநாட்டுக்கு ஈஸியாக போயிட்டு வந்தாங்க. இப்போ இந்த பாஸ்போர்ட்டை ஈஸியாக அப்ளை பண்ண வச்சது டெக்னாலஜி. அது டெவலப் ஆனதால நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி? நம்ம மக்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுன்றது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான். When the economic condition of a country rises, the needs of the people also rise. It again results into more consumption of resources. அதாவது மக்களோட தேவைகளை நிறைவேற்றினா அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது உண்மைதானே? ஸோ மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு ரிசோர்ஸஸை கன்சியூம் பண்ணணும். ஸோ ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணால் மக்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணால் economic conditionum increase ஆகும். Economic development provides favorable environment for the development of latest technologies. It helps to make or convert various materials found around us into resources. இப்போ நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆன அமெரிக்கா, கனடா இங்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவே லேட்டஸ்டான டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே மாதிரி டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக அது ரிசோர்ஸஸை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மாற்ற முடியும். ஸோ ஃபைனலி இட் ரிசல்ட்ஸ் இன்டு த கன்சம்ஷன் ஆஃப் நியூலி அவைலபிள் ரிசோர்ஸஸ் டூ. ஸோ இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நீங்கள் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சாய் லேர்னிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.